வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 kg மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக 1/2 kg மெஷர்மெண்ட்டை வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 125 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் மட்டன் எதுவுமே ஆட் பண்ணனால எக்ஸ்ட்ரா 25 ml ஆட் பண்ணுறோம். இதுவே மீட் சேர்த்தோன்னா 100 ml போதும். அடுத்ததாக 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திரப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 60 to 70% வதங்கினதும் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பயிறு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைக்கேற்ப கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/4 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு நிமிஷம் இந்த மசாலாவுடைய வாசனை எல்லாம் எண்ணெயிலே போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அடுத்தது 200 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமும் அதே மாதிரி எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா தான் அதில் இருக்கிற ஒரு கசப்பு தன்மை எதுவுமே தெரியாது. நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை தெரியும். ஸோ மஷ்ரூமை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். தண்ணி ஆட் பண்ணதும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஃபாஸ்ட்டில் வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரப்போ ஒரு லைட்டாக ஒரு கிண்டு விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவும் கிண்டக்கூடாது, சும்மா லைட்டாக மேலாக கிண்டிட்டு விட்டுறணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சு, புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இன்கேஸ் புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் போட வேண்டாம். அரிசியும் வாட்டர் லெவல் 1 ஆனதுக்கப்புறம் தம் வச்சுக்கோங்க. தம் வைக்கும்போது இந்த மாதிரி அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே சின்னதாக ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. சைட்லேருந்து புகை வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் தம்மில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் எடுத்து பார்க்கலாம். இப்போ தட்டை ஓப்பன் பண்ண உடனே அட்டா வீடே மணக்கிற அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், ப்ளஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். அழகாக மேலாக்க ஃபஸ்ட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரைஸ்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா லென்த்தாக வந்திருக்கு பாருங்கள், சேமியா மாதிரி. ஸோ பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்கிறதுல இதுதாங்க ஒரு அட்வான்டேஜ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் அப்படைசிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துருச்சுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.